மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்கள் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிந்தன். பில்கிஸ் பானு வழக்கு தொடர்பாக 11 குற்றவாளிகள் முன் விடுதலை ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? இல்ல, இந்த நேரத்துல இந்த தீர்ப்பு, அதாவது இப்போ உச்சநீதிமன்றத்துடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பில்கிஸ் பானு வழக்கு என்பது ரொம்ப கொடூரமான ஒரு குற்றத்தை செய்த ஒரு கலவரம் மட்டும் இல்ல, ஒரு கொடூரமான குற்றத்தை செய்த குற்றவாளிகள். அவங்க ஒரு பாலியல் வல்லுறவு மட்டுமல்ல, ஒரு கர்ப்பிணி பெண்ணை கண் முன்னாலேயே அவங்களுடைய குழந்தையை கொலை செய்து குடும்பத்தையே கொலை செய்த, அதை தெரிந்தே செய்த ஒரு அரசியல் நோக்கத்தோட செய்தவர்கள். அவங்களை விடுதலை செய்யும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, குஜராத்ல அவர்கள் பிறந்த சாதியை குறிப்பிட்டு பாஜக எம்எல்ஏ பேசியிருப்பாரு, அவங்க உயர் சாதியை சேர்ந்தவங்க, எனவே அவர்கள் நன்னடத்தைக்கு உரியவர்கள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இங்க சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கையே அற்று போன நிலைமையில மக்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கருத்துங்கிறது முக்கியமானது, வரவேற்கப்பட வேண்டியது. அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் அதுல சட்ட போராட்டம் நீண்ட காலம் இருக்குன்னு சொன்னா கூட நம்ம இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு குஜராத் அரசாங்கம் செய்த தவறை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் இன்னைக்கு பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கு. அந்த அரசாங்கம் எவ்வளவு அவசரப்பட்டிருக்காங்கிறத காட்டியிருக்கு. இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக பழைய ஒரு கொள்கையை எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். ஒரு பாலியல் வல்லுறவு கொலைகார குற்றவாளிகளை இவ்வளவு வெளிப்படையோடு, அதாவது இவ்வளவு ஒரு எந்த கவலையும் இல்லாம இதை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்து நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்திய வழக்கு இது. எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த சொல்லி இருக்கிற முடிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. குஜராத் நீதிமன்றம் மட்டுமே அந்த முடிவை எடுக்க முடியாதுங்கிறது வரவேற்க வேண்டியது. சிந்தன், அதாவது இந்த வழக்கு மராட்டத்தில் நடந்தனால் மராட்டி அரசுக்கு தான் அந்த 11 பேர் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க இந்த தீர்ப்புல குஜராத் அரசுக்கு பெரும் பின்னடைவு எடுத்துக்கலாமா, பெரிய டிராபேக்னு எடுத்துக்கலாமா? ஆமா, என்னன்னா குஜராத்தில் இந்த வழக்கு நடந்தால் நியாயமாக தீர்ப்பு கிடைக்காதுங்கிறதுக்காக தான் இந்த வழக்கு விசாரணையே மராட்டியத்துக்கு மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு குற்றவாளிகளை தண்டிக்கிற ஒரு கடமை, அதாவது சட்டப்படியாக தண்டிக்கிறதுக்கு கடமை குஜராத் அரசுக்கு இருக்குன்னா, தண்டனை காலத்திற்கு முன்கூட்டியே ஒரு பாதகமான குற்றவாளிகளை அதுவும் பாத்தீங்கன்னா அவங்கள சமூக வெளியில ஏற்கனவே விடுதலை பண்றாங்க. அதாவது அவங்க பிறப்பினால் உயர் சாதி என்று சொல்லி சமூக வெளியில அதுக்கு ஏற்ப உருவாக்குறாங்க. அதற்கு பிறகு இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்து வரும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் வெளிப்படையாகவே குற்றம் இழைத்தாலும் மத அடிப்படையில் ஒரு கலவரம் செய்த குற்றவாளியா இருந்தா அவங்களுக்கு ஆதரவாகத்தான் குஜராத் அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று காட்டிய இந்த நிகழ்வு போக்கு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்குன்னு தான் பாக்குறேன் நான் இந்த விஷயத்துல. இது குஜராத் அரசுக்கு கிடைத்திருக்கிற அடி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான போக்குல திரும்பவும் நடந்து கொள்ள கூடாது என்பதை காட்டுகிற ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் நான். சிந்தன், இந்த தீர்ப்பின் மூலமா நிறைய விஷயங்களை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. பெண்ணோட பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஏற்கனவே அந்த குஜராத்ல 11 பேர் முன் விடுதலை செய்யப்பட்டது மோசடியாக நடைபெற்றது என நீதிபதிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் அதுல ரொம்ப குறிப்பா நீதிபதிகள் எப்பவுமே டெக்னிக்கல் விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அதுல முக்கியமா நீங்க ஒரு குறிப்பிட்ட கொள்கையை மாற்றம் செய்த பிறகு, குற்றவாளிகளை விடுதலை செய்யறதுக்குன்னு கொள்கை இருக்குல்ல, அதுல மாற்றம் செய்த பிறகு எப்படி 1992 கொள்கையின் அடிப்படையில செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா, நீதிமன்றம் கண் முன்னால நடக்கிற அதாவது எல்லா விதிகளையும் வளைத்து ஒரு இந்துத்துவ தத்துவத்தை பின்பற்றுகிற அந்த சாதி அடிப்படையில் உயர் சாதியா இருந்தா போதும், அவங்க என்ன கொடூரம் செய்தாலும் அவர்களை நாங்க வெளியிடுவோம், விடுதலை செய்வோம்னு அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லா விதிகளையும் வளைப்பதாக இருக்கிறது. அதான் அவங்க கவலையோட சொல்லியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அந்த நீதிபதிகளுடைய கருத்துங்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மனசாட்சியின் வெளிப்பாடுதான் அந்த கவலைங்கிறது. ஆனா பல நேரங்கள்ல நம்ம நீதிமன்றத்தின் மீது பல விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு கவலையோட தான் இன்னைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா பரவாயில்ல, ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. சிந்தன், உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.